திரையில் தோன்றி நடித்து புகழ் பெற்றுட்டாலே நாட்டை ஆள்வதற்கு தகுதி வந்துடுது. அவருக்கு எல்லா துறை சார்ந்த அறிவும் இருக்குது, அவருக்கு தகுதி வந்துடுதுன்னு நினைக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம். இதில் எல்லார் மேலேயும் பிழை இருக்குது. எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, ஊடகத்துக்கிட்டே இருக்குது, பெற்றோர்கள்ட்ட இருக்குது, ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அரசியலை கற்பிக்காதது கல்வி இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க. அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு, சரி எப்படி படிக்கிறதே அரசியல் தான். அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது. தெய்வ தரிசனம் போல, ஒரு இறை வழிபாடு போல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வெங்கடாசலபதி தரிசிக்க போய் எனக்கெல்லாம் என் உறவினர்கள் லட்டு கொடுத்தா 6 மணி நேரம் நின்று தரிசித்தேன், நல்ல தரிசனம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நின்று இது ஆற்றுல அழகர் இறங்கும் போதும் 15 லட்சம் பேர் கூடி ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்று வழிபடுறான். ஒரு திரைப்பட நடிகர் வந்தாலும் நின்று ரொம்ப நேரம் நின்று பார்க்குறான். இப்போ இந்த போக்கு ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லதில்லை. அதை நம்ம கற்பிக்க தவறிட்டோம். அப்போ எதுவுமே அவன் சிந்தனைக்குள்ள நல்ல செய்திகள் போகாது. இது பேராபத்தானது. இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை.